குடுக்கல வேற மாதிரி ஆயிருக்குல்ல, அதனாலதான். இப்ப வந்து நாங்க எறா பிரியாணி போடுறோம். எறா பிரியாணியா? ரொம்ப டேஸ்டா இருக்கும். சைக்கோ கோணம் இருக்குது. இருக்குதா? சைக்கோ கோணம் இது எல்லாருக்கும் உள்ள இருக்கும். சைக்கோ கோணம் இருக்குது. கொஞ்சத்துக்கும் பண்ணுவாரு, அதுதான் எனக்கு பிடிக்கல. அது மாட்டி எலும்புன்னு சொல்லி ஒரு ரத்தம் எடுத்து சார் ஒரு வேட்டரை கல்ல போட்டு அது கலக்கி எங்க மேல வீசுவாங்க. சத்யா, என்ன போதோரம் அறுப்பத்து வைக்கிறீங்க? என்ன விசேஷம்? பிரியாணி பண்ண போறோம். பிரியாணியா? எறா பிரியாணி. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னப்பா சந்துரு, என்ன எறா பிரியாணி போட்டியா? ஜாதியில வந்து நாங்க வந்து அது மாதிரி எல்லாம் போடுவோம். இப்ப வந்து நாங்க எறா பிரியாணி போடுறோம். எறா பிரியாணியா? ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படியே, அதாவது உங்க ஸ்டைல்ல? ஆமா, எங்க ஸ்டைல்ல. நாங்க வந்து அந்த வேற ஆள் செய்யற மாதிரி நாங்க செய்ய மாட்டோம். நாங்க ஒரு வித்தியாசமா செய்வோம் பிரியாணி. அப்படியா? ஆமா. அதான் அன்னைக்கு சொன்னீங்கல்ல பிரியாணி நாங்க வித்தியாசமா செய்வேன், அந்த மாதிரி செய்ய போறீங்களா? பாக்கலாமா? ஓ சூப்பர். என்ன சத்யா, நிறைய மழையா நேற்று நைட்டுனா? மழை பெஞ்சது, இப்ப வெயில் உழுது. என்ன தண்ணியில அது கழுவுறீங்களா இல்ல தண்ணியில போடுறீங்களா? இல்ல, தண்ணியில போட்டு அப்படியே பிசிந்தி எடுக்கணும். அப்படியா? ஓ, இப்ப பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓ சரி சரி சரி. ரசம் வைக்கிற மாதிரி சொல்றீங்க நீங்க. நாங்க ரசம் தான் இப்ப எல்லாத்தையும் கரைச்சி அடுப்புல வச்சு ரசம் இல்ல பிரியாணி மாதிரி. பிரியாணிக்கு அப்படிதான் பண்ணுவீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். இப்போ தக்காளி கரைச்சி விட்டுருக்கீங்களா? தக்காளி கறிக்கணும். ஓகே, தக்காளி பார்க்கலாம். புதுசா இருக்கு பிரியாணிக்கு வந்து எல்லாம் கரைச்சிட்டு அப்ப அடுப்புல வைக்கிறீங்க. நல்லா இருக்கும் சார். தக்காளி இதெல்லாம் போகுதுல்ல. புரட்டாச்சி மாசமா பார்த்து எறா பிரியாணி அது இதுன்னு பண்றீங்களேப்பா? கிடையாது. ஜாதியில புரட்டாசி அதெல்லாம் பார்க்க மாட்டோம். எல்லா நாளும் கறிதான். எப்ப நாங்க எல்லாம் சாமி அடிக்க போவோம் சொல்லுவாங்க, அப்ப அதெல்லாம் கவுசு தின்ன மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். அங்க போனவன கவுசு தின்னுவோம். சாப்பிடுவீங்க? அதனால. சரி சரி. இது என்னென்ன பொருள் தேவை? எறா இல்லாம என்னென்ன தேவை இதுக்கு? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய், மிளகாத்தூள், அரிசி, எறா, புளி, அவ்வளவு சார். அது மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் தேவை இல்லையா? காரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மிளகாத்தூள், பச்சை மிளகா, மிளகாத்தூள். குழந்தைங்க சாப்பாடுன்னு சொன்னாக்கா மிளகாத்தூள் போட மாட்டோம். அந்த மாதிரி கூட பிரியாணியா செய்வோம். ஒயிட் கலர் செய்வோம். பிரியாணி செய்யறல, அது மாதிரி வெஜ் பிரியாணி செய்வோம். வெஜ் பிரியாணி. ஆமா, குழந்தைங்க சாப்பிடறதுக்கு. இது பெரியவங்க தான் சாப்பிடலாம். பெரியவங்க சாப்பிடலாம், நல்லா காரமா இருக்கு. ஏன்னா குழந்தைங்க காரம் இருந்தாக்க சாப்பிட மாட்டாங்க, அதனாலதான் அந்த காரம் செய்ய மாட்டோம் எப்பவும். சரி, இதான் நம்ம வீடா சத்யா? சார். கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் வீடு வரல, எல்லாம் பட்டா எல்லாம் கொடுத்ததா கவர்மெண்ட்ல இருந்து வீடு வரும்னு சொல்லிருக்காங்க. அதனால வீடு கட்டாம இருக்கிறோம். இருக்கிற வசதி வரைக்கும் இருந்து சாப்பிடலாம். கவர்மெண்ட்ல எப்ப வருமோ அப்ப கட்டிக்கலாம். கொஞ்சம் மழை காலம் வந்துருச்சு, அங்க போய் தூங்க முடியும். ஸ்கூல்ல போய் தூங்கினாக்கா பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரேஷன் கார்டுல போனாக்கா இப்படி போ அப்படி போ சொல்லுவாங்க. அதனால தூங்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி கூட இருக்கட்டுமே ஒரு வீடு. தூங்கினோன்னு காலையில எழுந்திரிச்சு வியாபாரத்துக்கு தான் போயிடுவோம். தனியா நம்மளுக்கு ஒரு இடம் இருந்தா நல்லது தானே. வீடு இருந்தா என்ன, வீடு இல்லாத என்ன, நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது இல்ல, அது போடும். குடிச்சு போட்டு கூட வாயிறதா ரொம்ப கஷ்டம். இல்லன்னா உள்ள சாரல் அடிக்கும், தண்ணி எல்லாம் வரும். எப்படி கூட இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறோம். அதனால எப்ப கவர்மெண்ட்ல இருந்து வீடு வரும்னு பாக்குறோம். நீங்க வியாபாரத்துக்கு போலியா? போல இன்னைக்கு வீட்டுல மழை சார். நைட்டு மழை. சனி ஞாயிறு தான் போவீங்களா? மத்த நாள் போக மாட்டீங்க? மத்த நாள்ல கூட போவோம். எதுக்குன்னா நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு காசு இல்ல, எதுவும் பைனான்ஸ் கட்டுறதுக்கும் காசு இல்ல. எதுக்கு வீட்டுல இருந்து என்ன செய்ய போறோம்? நம்ம வீட்டுல உட்காந்து அங்கே போய் உட்காந்து கம்மியா 2 மணி கட்டணுமா? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைச்சது போதும். ஒரு 100 ரூபாய் தோசை வாங்கி சாப்பிட்டுடுவோம், ஒரு 100 ரூபாய் பைனான்ஸ் கட்டுடுவோம், அவ்வளவுதான். வீட்டுல இருந்தாக்கா அது யார் வந்து கொடுப்பாங்க? இந்தாங்க ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறோம், 10,000 ரூபாய் கொடுக்குறோம், அப்படி கொடுக்க மாட்டாங்க. நம்மளதான் ஓய்ச்சதான் சாப்பிட முடியும். மகாலிபுரத்துல ஒரு மரியாதையும் கிடையாது இல்ல. ஏதாவது சாப்பாடு சாப்பிடுறீங்களா அப்படி சொல்றீங்களா? அது மாதிரி இல்ல. டூரிஸ்ட்கள் வந்ததா நீங்க என்ன சாப்பிடுறீங்க, ஹோட்டல்ல கூட உட்காந்து சாப்பிடுங்கன்னு அப்படி ஹோட்டல்காரர் என்ன சொல்லுவாரு,
நாங்க குறிக்கறிக்கை எல்லாம் சேர்த்த மாட்டோம், நீங்க வெளியே நிக்கணும், நான் கட்டி வந்து வெளியே கொடுப்பேன். அந்த வாங்கி குடுக்கற ஆளுங்க கூட ஒரு மாதிரி பாப்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி குறிக்கறி ஜாதிக்கு மட்டும் இப்படி பாக்குறாங்க, இப்படி செய்யறாங்க. மலேசியால இருந்து ஒரு ஆள் வருவார் சார், எனக்கு மட்டும் தான் கூட்டி போய் அந்த பிரியாணி கடையில வைப்பாரு, எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பாரு. அந்த பிரியாணி கடை கூட அப்படிதான் செய்வாரு. நான் அதனால அந்த கடை விட்டேன். அதனால அங்க வாங்கி கொடுக்காதீங்க, எங்களுக்கு பிரியாணி வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை இல்லாத இடத்துல எதுவுமே வேணாம், காசு கொடுத்தா கூட நாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம். அதாவது கடையில உட்கார வச்சு சாப்பாடு போட மாட்டாங்களா? சாப்பாடு போட பார்சல் வெளியே போய் சாப்பிடு. தண்ணி கேட்டாக்கா கொயல வரத மண்டி குடிக்க முடியல உங்களால, அப்படி கேட்பாரு. இப்ப நீங்க சாப்பாடு சாப்பிட போனா தண்ணி அவங்க கொடுப்பாங்கல்ல? கொடுக்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் பெரிய பெரிய கேன் எடுத்து வரீங்க, தண்ணி கை கழுவீங்க, மூஞ்சி கழுவீங்க, அதனால நாங்க கொடுக்க மாட்டோம். ஒரு வேட்டரை கண் எடுத்துவா கொஞ்சோன்னு தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, அது கூட கொயல போய் மொண்டிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இன்னமும் இப்படி பண்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு கேக்குறதுக்கு. ரொம்ப வேஸ்ட் சார், நான் உண்மையா சொல்றேன் பாரு, எங்களுக்கு மரியாதையும் கறி இல்ல. எவ்வளவு கவர்மெண்ட் எல்லாம் வந்து எவ்வளவு சொல்றாங்க, அப்படியும் எவ்வளவு கவர்மெண்ட் சொன்ன கூட இந்த காதுல வாங்கி அந்த அவங்க கடையில போய் காமிக்க மாட்டோம். அந்த கடையில என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க கடையில காமிக்கிறீங்க, நாங்க மாட்டு எலும்பு எடுத்து வரட்டுமா? அது மாட்டு எலும்புன்னு சொல்லி ஒரு ரத்தம் எடுத்து சார் ஒரு வேட்டரை கண்ணுல போட்டு அது கலக்கி எங்க மேல வீசுவாங்க. எங்க ஜாதிங்க ஆள பார்த்தாங்க, அதெல்லாம் படக்கூடாது மேல. அந்த மாட்டு எலும்புலாம் உங்களுக்கு ஆகாது இல்ல? ஜாதியில வந்து அது வந்து கிட்ட கூட வர விட மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப ரேரா பண்றாங்க. அதான் அது தெரிஞ்சிட்டு இவங்க உங்களை அந்த மாதிரி பண்றாங்க, இப்படி பண்ணாங்க இங்க வர மாட்டாங்க அப்படின்ட்டு பண்றாங்க. லேடிஸ்க்கு எல்லாம் இது மாதிரி பண்றாங்க, அப்படி பண்ணா வர மாட்டாங்கல்ல. ஓகே, இப்ப அடுப்பு பிரியாணி அடுப்புல வச்சாச்சா? ஓகே ஓகே, அடுப்பு அந்த ரத்தத்தை சொல்லி மாட்டு ரத்தம் சொல்லி மேல தைவங்க சொல்லி அந்த பக்கம் வியாபாரம் பண்றது விட்டோம். ஏதாவது பஸ் ஸ்டாண்ட வந்ததை வியாபாரம் பண்றோம். தண்ணி எல்லாம் முட்டு ஊத்துவாங்களா அப்படியா? குங்கம் போட்டு கலக்கிட்டு அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மாட்டு ரத்தம்னு சொல்லுவாங்க. எங்க ஜாதியில என்னன்னு யாருக்கு தெரியும்? அது குங்குமம் சொல்லுவாங்களோ மாட்டு ரத்தம் சொல்லுவாங்க, யாரும் சேர்க்க மாட்டோம். அதனாலதான் பயந்து வந்துருவோம். இப்ப வெங்காயம் போட்டு வெங்காயம் அதிலே போடுறீங்களா? பச்சை மிளகா கூட அதிலே போடுறேன். தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் வந்து அரிஞ்சு அதிலே போட்டாச்சு. இது பேரு பிரியாணி தானா இல்ல வேற என்னவா? பிரியாணி தான். எங்கள்ல வந்து புலாவ்னு சொல்லுவாங்க. உங்களா மாதிரி ஆளுங்க ஏதாவது வந்தா பிரியாணின்னு சொல்லுவோம். எங்கள்ல வந்து அது புலாவ்னு சொல்லுவாங்க. இப்பதான் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு இல்ல? 4 மாசம் தான் ஆகுது இல்ல? அது கூட லவ் பண்ணி வச்சோம். லவ் மேரேஜா? லவ் மேரேஜா? ஆமா சார், ரொம்ப பிரச்சனைல போய் முடிஞ்சது. அப்படியா? குடுக்கவே மாட்டேன்னு சொன்னாரு எங்க அப்பா. அப்புறமா பேசி பேசி சம்மந்தம் வச்சோம். அப்படியா? அப்புறம் குடுக்கல வேற மாதிரி ஆயிருக்குல்ல, அதனாலதான். வேற மாதிரி இல்ல, குடுக்க மாட்டேன் ரொம்ப கோயில் ஏறினாரு, அதுக்கு மேல ஏறினாரு. நான் குடுக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் வந்து கேட்க மீக்க சைட்ல குடுத்துட்டாரு. ஏன் நல்லா அழகா இருக்காரு அப்பா, ஆன்சமா இருக்காரு, ஏன் குடுக்க மாட்டேன்னு சொன்னாரு அப்பா? தெரியலையே, அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சதே இல்ல, அவங்களுக்கும் பிடிக்கல, அதனாலதான் வேற வேற சொன்னாரு. அதாவது நம்மள மதிக்காம லவ் பண்ணிருச்சு, நம்ம பேச்சு கேட்காம லவ் பண்ணிருச்சு. மகாலிபுரத்துல மீட் பண்ண, அவ்வளவுதான். மிளகாத்தூள் போட்டு கலக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெசிபி மாதிரி ரெசிபி மாதிரி செஞ்சு அப்புறம் நம்ம கிரேவியா வந்தாதான் அது பிரியாணி மாதிரி வரும். முதல்ல பாக்க சொல்ல ரெசிபி மாதிரி இருக்கும். நீங்க நினைப்பீங்க ரசம் செய்யறாங்க, அது மாதிரி நினைப்பீங்க. அது ரசம் கிடையாது, பிரியாணி தான். இது நாங்க வந்து ரசம் தான் அந்த மாதிரி செய்வோம். தண்ணியில வந்து இந்த புளி, இந்த தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மொழு ரசத்தை நாங்க வந்து இது போட்டு அரிசி நல்லா இது ஆகுது, அது ரெஃபா வரும். திக்னஸ் நின்னவனே புளி தண்ணி போடுவோம். அது கொஞ்சம் இது ஆனவனே அப்புறம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் மூடி வச்சு எடுத்துடணும். இப்ப பிரியாணில போட்டு அந்த இது நெருப்பதாளி போடுவாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் சூடாயிட்டு தம் போட்டோடனே தண்ணி கொஞ்சம் இறங்கிடும். நாங்க தம் எல்லாம் மேல போட மாட்டோம், அப்படியே நெருப்பு அனுப்பிச்சிட்டு அப்படியே மேல விட்டுருவோம். கொஞ்சம் இறங்கணும்னா இறக்கிடும் கீழே.
ஏபிடி தான் நம்மளால நல்லா யூஸ் பண்றாங்க. ஃபேமஸ் ஏபிடி தான். கொஞ்சம் காரம் இருக்கு வாங்கினாக்கா அவ்வளவு காரம் இல்ல. டேஸ்ட் கிடையாது சார். டேஸ்ட் கிடையாது. ஓகே சத்யா, உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்களா? மகாபலிபுரத்துல பாத்தீங்க. மகாபலிபுரத்துல பாத்தி அப்புறம் மீட் பண்ணி நம்ம மீச்செல்லாம் போனோம். போயிட்டு அங்க பார்த்தோன்னே இவங்க வீட்டுல இருக்கிற பாத்து சொல்லிட்டு பிரச்சனை ஆச்சு. ஓஹோ, பீச்ல இருக்கும்போது உங்க வீட்டுல பாத்துட்டாங்க? ஆமா பாத்துட்டோன்னே. பீச்ல மியூசியம் ஒண்ணு இருக்கு சார். இங்க மியூசியம். ஆமா அங்க பாத்துட்டாங்க. பாத்துட்டு அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறமா இந்த பேசாது அப்படி எல்லாம் சொன்னாங்க. கேக்கல. போன் வாங்கி கொடுத்தாரு அப்பா. அந்த போன்ல இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போட்டி விளையாடுறது ஆரம்பிச்சுட்டோம். இவர் வந்தது தெரியாது மெசேஜ்ல. அப்புறம் பார்த்தோன்னே வந்துட்டாரு. அது லைக் பண்ணி அது பண்ணிட்டு 2 பேரும் மெசேஜ் பண்ணி விளையாடிக்கினே இருந்தோம். இது பார்த்தாங்க, எங்க அம்மா பார்த்தாங்க. ஒரு தடவை பாக்குறேன், நீ போனே புடிச்சுக்கு நீ வீட்டுல தூங்குறிய, என்ன ஆயிடுச்சு, வியாபாரத்துக்கு போயிருப்பியா, என்ன ஆயிடுச்சு? இல்ல வியாபாரம் எனக்கு பிடிக்கல, நான் வீட்டுலதான் இருப்பேன். ஆனா வீட்லயே இருந்து இது மாதிரி பண்றேன்னு தெரியாது. எங்க வீட்டுல எல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டுல நாங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. ஏரிசி மட்டும் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா தான் பணம் வாங்குவாங்கல்ல, அதனாலதான். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. பணத்துக்கு மட்டும் இல்ல, ஏன்னாக்கா நம்ம பொண்ணு மானத்து போக கூடாது. எங்கன்னு பார்த்தாக்கா 4 பேர் பேசுவாங்க, தப்பா பேசுவாங்க. அதனாலதான் என் அப்பா இப்படி சொன்னாரு. கேட்டிருந்தா நேரம்ல கூட குடுத்துருவாங்கன்னு சொல்லி என் அப்பா சொல்லிட்டாரு. ஒரே ஊர் தானே? இதே ஊர் தான். சொந்தம் தான். சொந்தத்துல கூட கொடுக்க மாட்டாரு. அக்கா பொண்ணு தானா? மீடியத்துல பார்த்தோன்னே பேசணும், செஞ்சோம், போட்டோ எல்லாம் பிடிச்சோம். போட்டோ யார் பிடிச்சோன்னு கேட்டாரு. போட்டோ யார் 2 பேர் தான் பிடிச்சோன்னு சொல்லிட்டோம். அப்பா கேட்டாரா? அதுல கூட வந்து யாரு செஞ்சவங்க இந்த வேலைன்னு சொல்லி கேட்டாரு. யாரும் இல்லன்னு சொல்லிட்டோம். நாங்களே தான் பார்த்தோம். நாங்களே பார்த்தோம்னு சொல்லி அடிச்சு மிடிச்சு அது பிரச்சனை ஆகி விட்டோம். அப்புறம் பார்த்தோன்னே ஒண்ணு திரும்பி பெண்மணி காசு. அப்புறமா அப்படியே போன்ல பேசி உயிராயி போச்சு. விடுறதுக்கு மனசு வரல. எவ்வளவு அடி வாங்கினாலும் நாளைக்கு தூங்கி எழுந்திரிச்சு அந்த போன் எடுத்துக்கிறேன். ஒண்ணு திரும்பி எடுத்துக்கிறேன். என் அப்பா அந்த போன் உடைச்சிட்டாரு. இன்னொரு போன் வாங்கணும். அந்த போன் கூட உள்ள இன்னொரு திரும்பி என் அப்பா வாங்கி வந்துட்டாரு. அங்க குடுத்துட்டாரு. ஒண்ணு குடுத்தோடனே அப்படியே திரும்பி அதே வேலை இங்க திரிகிற மாதிரி தெரியல, உனக்கு குடுத்துடுற அங்கே, நீ அங்கே போய் செட்டில் ஆயிடு. அப்புறமா ஒத்திக்கினாரு. அப்புறமா கல்யாணமே வேணும் பண்ணி விட்டாரு. எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? 2 வருஷமா. 2 வருஷம் தான். அந்த ஓம் சக்தி ஜனத்துல லவ் பண்ணா, இப்ப அந்த ஓம் சக்தி 2 வருஷம் ஆயிடுச்சு. அது கூட ஒட்டி இருந்தா இந்த ஓம் சக்தி சேர்த்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஓட்டி இருப்பாங்க, ஓடி இருக்க மாட்டோம். அப்படி நினைச்சிருந்தா எப்போ போயிருப்போம். எப்போ போயிருப்பாரு. கட்ட குணம் எல்லாம் இல்ல. கிட்ட காமிக்கிறேன் மக்களுக்கு. ஓகே, இதுதான் பிரியாணி. வியாபாரத்துக்கு போனா எவ்வளவு கிடைக்கும் சத்யா இப்ப உங்களுக்கு? சனிக்கிழமை இருந்தாக்கா ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். சும்மா நாள்ல ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் அவ்வளவுதான். இப்ப ஞாயிற்றுக்கிழமை 500 ரூபாய் கிடைக்குதுன்னா உங்களுக்கு மணி காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? அதுல 300 ரூபாய் மணி போட்டுடுவோம், 200 ரூபாய் வீட்டுல எடுத்து வந்துருவோம். வீட்டுல தான் இருக்கீங்க. 200 ரூபாய் வீட்டுல எடுத்து வந்து 100 ரூபாய் ஏதாவது தோசை மிஸ் சாப்பிடுவோம், 100 ரூபாய் பைனான்ஸ் கட்டுடுவோம். ஆனா பைனான்ஸ் எல்லாருமே பைனான்ஸ் தான். பைனான்ஸ் தான். ஒவ்வொரு தேவைக்காக கல்யாணம், வீடு கட்டுற போறதுன்னா உங்களுக்கு மொத்தமா பணம் சேர்த்து வைக்க முடியாது. சம்பாதிக்கிறதுல டக்குன்னு கடன் வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் சம்பாரிச்சு கடன் கொடுக்கறது இல்ல. எப்படின்னா பணக்காரையெல்லாம் சேர்த்து வச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி பொருள் வாங்கணும். எங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. பைனான்ஸ் வாங்கணுமா ஏதாவது வாங்கி போட்டு அவ்வளவுதான். அது தீர்க்கணும். இப்ப எத்தனை பைனான்ஸ் இருக்கு? ஒண்ணுதான் இருக்கா உங்களுக்கு? ஒன்னு இருக்கு சார். அது வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருக்கும். 2 பேரும் சேர்த்து வாங்கிருக்கோம். இப்ப அந்த 1 லட்ச ரூபாய் எப்படியாவது கட்டணும். நாங்க கல்யாணத்துக்கு வாங்கதா? ஆமா, அதான் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆச்சு கல்யாணத்துக்கு. சேர்த்து வச்சு கட்டணும். அதே கட்டினாதான் எங்களுக்கு முடியும். 3 லட்சம் ஆச்சு கல்யாணத்துக்கு? ஏன்னா வரவங்க போறவங்களுக்கு
குடுத்து அனுப்பணும் வீட்டுக்கு. ஆமா ஆமா. எங்க ஜாதியிலே கல்யாணத்துக்கு சரக்கு இல்லாம நடக்கவே நடக்காது. பாத்த வெத்தலை பாக்கு ஒரு கோட்டர் வச்சுதாங்களா? லேடிஸ் குடிக்காம சரக்கு கிடையாதுங்க, கல்யாணமே நடக்காதுங்க. அவங்க குடிச்சாதான் கல்யாணமே நடக்குவாங்க, இல்ல கல்யாணமே நடக்காது. பார்த்தேன் நைட்டு ஒரு நாள் வீடியோ எடுத்திருக்கேன் கல்யாணம். நைட்டு ஃபுல்லா சண்டை சண்டை, ஒவ்வொரு குரூப்பா சண்டை. அங்க ஒரு குரூப் சண்டை போடுறாங்க, இங்க ஒரு குரூப் சண்டை போடுறாங்க. விடிய விடிய சண்டை தான். ஆமா, எப்ப முடியும் அப்பதான் நிம்மதி வரும் எங்களுக்கு. கல்யாணம் முடிஞ்சதான் நிம்மதியா வரும். சத்யா ஓலா கொதிக்குதா? கொஞ்சம் வாசனை வரும் சார். இப்பதான் அரிசி போட்டே வாசனை வருமா? கொதிக்கும் வாசனை வருமா? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வரும். அரிசி போட்டு கொதிச்ச உடனே நல்லா இது வரும், வாசனை நல்லா வரும். இப்போ அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைக்க மாட்டீங்களா? அளந்துலாம் வைக்க கிடையாதா? தோராயமா வைக்கத்தானா? ஆமா சார், தோராயமா வைப்போம். அப்படியா? நம்ம பிரியாணி எல்லாம் வந்து அரிசி எவ்வளவு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் தான் பார்த்து தண்ணி வைப்பாங்க. ஆமா, நாங்களும் அதுதான். நம்ம வந்து ஆஃப் கரெக்டா வைப்பாது. இந்த அளவுக்கு தண்ணி, இந்த அரிசி வேகும்னா இந்த அளவுக்கு வைப்போம் தண்ணி. நம்ம இப்ப 1 லிட்டர் தண்ணி போடுறோமா, அது கரெக்டான அரிசியா போடுவோம் நாங்க. அப்படி ஏத்த போல போட்டிருக்கோம். இப்ப அரிசி போட்டு அரிசி கொதிக்கணும்ல. நீங்க சொன்ன நொய் அரிசினா சீக்கிரமா வந்துரும். நொய் இருக்கும், கொஞ்சம் நம்ம சீர்கஞ்சி சாப்பிடறோம்ல அது மாதிரி கொஞ்சம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும், அது சாப்பிட்டா இருக்கும். ஆமா, சாப்பிட்டா இருக்கும். அது நொய் வந்து மழை நல்லா பெய்யல அப்ப செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அப்ப சூப்பரா இருக்கும். மழையில வந்து கொஞ்சம் அள்ளி அள்ளி சாப்பிட்டோம், சூடா நல்லா இருக்கும். அது சாப்பிட்டோன்னு மறுபடியும் போய் சாப்பிடணும் போல. அதாவது நீங்க மழை காலத்துல செஞ்சு சூடா சாப்பிடுறது. மழை காலத்துல நல்லா சூடா சாப்பிடுறது. இப்ப இந்த பிரியாணி என்ன கறியில செய்யலாம்? இது வந்து சிக்கன் செய்யலாம், மட்டன்ல கூட செய்யலாம், நம்ம இறால செய்யலாம், இல்லன்னா வேற கருவாடுல செய்யலாம். கருவாடு போடலாம், கருவாடு போடலாம், கூட போடுவோம், போடுவீங்க. முட்டையில கூட செய்யலாம், முட்டையில பொரிச்சு அது கூட போட்டு செய்யலாம். ஓஹோ, முட்டை பொரிச்சிட்டு அது நல்லா உள்ள போட்டு கலக்கிடலாம். ஆனா அது டேஸ்டே வந்து இந்த மாதிரி இறா இல்லன்னா நம்ம சிக்கனு மட்டன் அது மாதிரி செஞ்சா நல்லா சுவையா இருக்கும். இது ஒரு நாள் நான் கூட ட்ரை பண்ணி பாக்குறோம். பாருங்க சார், நல்லா இருக்கும். இந்த வீடியோ 2 வாட்டி பாருங்க, உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணணும். அதாவது இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சாம்பார் சாதமே குழம்பு வரும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா ஆமா சார், அப்படிதான் வரும். ஆமா. ஆனா இதுக்கு பேர் வந்து பிரியாணி, எங்கள்ல வந்து புலவுன்னு சொல்லுவாங்க பேரு. ஆமா. ஆனா கடையில நாங்க செய்யற மாதிரி கடையில இருக்கிற மாதிரி இருக்காது. இது சாம்பார் சாதமே குழம்பு இருக்கும். ஆமா, ரொம்ப சாம்பார் மாதிரி இருக்காது, நல்லா கொஞ்சம் ரஃபா இருக்கும். பிரியாணி சாப்பிடுற மாதிரி இருக்கும். பிரிஞ்சி அது மாதிரி செய்யறோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆமா. இதெல்லாம் கோச்சு பேர் புளி ஊத்துருமா? வெங்காயம் எல்லாம் மேல மிதக்குது, வெந்துருமா? வெந்துடும். அது நம்ம கலக்க சொல்ல அது வெந்தீங்க இருக்கும். இப்ப வந்து எங்க அத்தைய வெயிட் பண்ணுது, எப்ப செய்யலாம் அப்ப சாப்பிடலான்னு எங்க அத்தைய வெயிட் பண்ணுது. அந்த வாசனையிலே அவங்க வந்துருவாங்க வீட்டுல. ஆமா, அவ்வளவு டிவி சவுண்ட் வச்சு. ஆமா, அது பாக்க வாசனையே வெளியே வந்துட்டாங்க. ஆமா, அவங்க எல்லாம் பொறுக்குவாங்க சார், எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க சார், என்ன வச்சு காமெடியா பண்றாங்க அவங்க. எறா எடுத்துட்டு வெறும் குஸ்கா தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கும் தானே ஷேர் பண்ணி கொடுக்கணும். சாப்பிட்டு கனெக்ட் பண்ணி அந்த ஆப்பிள வரும். அந்த எறா காமிங்க, எவ்வளவு 300 ரூபாய்? அது எறா. ஆமா சார்,
இந்த கொஞ்ச நேரம் அந்த ரேட் சொல்றாங்க இப்பெல்லாம். இந்த புரட்டாசி மாசத்துல கூட இந்த மாதிரி ரேட் சொல்றாங்க. கம்மியா பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஆர்வத்துல பேசுறாங்கல்ல. நம்ம எவ்வளவு பொறுமையா கேட்டாலும் நம்மள மதிக்க மாட்டாங்க அவங்க. அப்படியா? ஆமா. மழை வராது முன்ன செஞ்சு விட்டுல இல்லனாக்கா மழை வந்துச்சு அது வேற சேர்வா கஜ கஜ கஜன்னு இருக்கும் இடம். உக்கறதுக்கும் பிடிக்காது. உள்ள உட்காந்து டிவி பாத்தீங்கன்னா இருக்கிறோம். அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இருக்கலாம். காசு மட்டும் இருந்திருந்தா ஒரு 5000 ரூபாய் உட்காந்து தின்னிக்கினே இருக்கலாம். வேலைக்கு போகாம அழகா மழை வரைக்கும் தின்னிக்கினே இருக்கலாம். டீ வாங்கி குடிச்சுக்கினே இருக்கலாம். ஒரு டீக்கு மட்டும் 50 ரூபாய் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் சார். வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு கொழுப்பு ரொம்ப ஏறிடும். டீக்கு இந்த காஃபி வந்து ரொம்ப காசு ஆகி போச்சு. ஒரு கப்பு வந்து 20 ரூபாய். அதனால 50 ரூபாய்க்கு வாங்கி வருவோம். 50 ரூபாய் 3 பேர் 4 பேர் சாப்பிடலாமா? 4 பேர் சாப்பிடலாம். 40 ரூபாய் காஃபி, ஒரு 10 ரூபாய் பிஸ்கட், 50 ரூபாய். டீக்கு 50 ரூபாய். டீ இருந்தா போதும் எங்களுக்கு. டீ இருந்தா போதும். வெறும் டீ கப்பு தான் எங்க வீடு சுத்தி இருக்குது. எங்கெல்லாம் டீ பிஸ்கெட் அது இருந்தா போதும். சாப்பிட்டு நைட்டுக்குள்ள படுத்துருவோம். தோசை சாப்பாடு எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. வியாபாரத்துக்கு போயிட்டு 12 மணி 1 மணி நைட் வந்தா கூட நாங்க டீ தான் சாப்பிட்டு படுத்துருவோம். இப்போ கல்யாணம் பண்ணி தனியா வந்துட்டீங்க. இப்ப அப்பா அம்மா சைடுல எதுவும் உதவி பண்றாங்களா? பண்றாங்க சார். சப்போர்ட் பண்றாங்களா? இதே ஊருன்றதா சப்போர்ட் பண்றாங்க. பரவாயில்ல. நாங்க சமையல் செஞ்சா அவங்களுக்கு தந்து அனுப்புவோம். அவங்க சமையல் செஞ்சா எங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஆமா. எங்க கிட்ட இல்லன்னா அவங்க தருவாங்க. அவங்க கிட்ட இல்லன்னா நாங்க தருவோம். நீங்க தருவீங்க. அது மாதிரி மாறி மாறி தான் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் நாங்க. ஒரே ஊருன்றதால இது ஒரு நன்மை. ஆமா. அவங்க குடுக்கலான்னு மாமியார் மாமனாருக்கு நம்ம கொடுக்கணும். அது ஒரு நம்மளுக்கு நல்ல பேர் இருக்கும். இல்லனாக்கா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம மருமக இங்க கிட்ட செஞ்சது ஒரு கரண்டி சோறு கூட எடுத்து வந்து குடுக்கல. நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளவு பொண்ணு பாத்திருப்போம். வெளியே போய் செஞ்சிருப்போம். வெளியூர்ல இருந்து வந்த நம்ம பையனுக்கு எவ்வளவு ஓய்ச்சி சாப்பிட வச்சிருப்போம். நம்ம மருமக ஏதாவது சாப்பிட வைப்போம்னு சொல்லி அது ஒரு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கூட என்ன நினைக்கணும், நம்ம மாமியார் தானே சாப்பிடுறாங்க, அந்த காசு சாப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லி அப்படின்னு நினைக்கணும். அந்த காசுக்கு நம்ம டீ பார்த்தாங்க நம்மளுக்கு என்ன செலவு தெரியுமா, நம்ம மருமகளுக்கு நம்மளும் கொடுக்க கூடாது. அது மாதிரி அது காசு வச்சிருக்குது இல்ல அது மாதிரி சொல்லுவாங்க. அதான் வாசனை லைஸா வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். இப்ப வரும் இனிமேதான். இப்ப கலர் எல்லோவா என்ன அது மசாலா போட்டுதா? ஆமா சார். ஏபிடி சேவல் வரும்ல ஏபிடி அந்த கலர் எப்படி சூப்பரா மாறிச்சு. இந்த மசாலா வந்து நல்லா ஊறும். இப்போ ஊற உடனே அரிசியில ஊறும். ஆமா. இப்ப அரிசி கொஞ்சம் வேகணும்னு நல்லா ரஃபா இருக்கும். குழம்பு வந்து திக்னஸா இருக்கும். அப்ப வந்து சாப்பாடு நல்லா இது வந்துடும். அது கூட போட்டுடணும் மசாலா. இப்ப அடுத்தது புளி அது எண்ணெய் போட்டதான் நல்லா டேஸ்டிங்கா அந்த வாசனையே வரும் வெளியில. அரிசி வேணும்தான் எண்ணெய் புளி போடணும். நல்லா அரிசி வெந்த பக்கம் போடணும்ல. ஆமா சார். அது வேற சத்தம் கடல் சத்தம் கேட்கும். என்ன சத்யா வீட்டுக்காரர் நல்லா உதவி செய்யறாரா? சாப்பாடு அவரும் செய்வாரா? நல்லா பாத்துறாரா? இப்படி லவ் பண்ணும்போது பார்த்த மாதிரி பாக்குறாரா? கொஞ்சம் கம்மி தானா? அப்படியா? லவ் பண்ணும்போது கூட தூரத்துல பாப்பாரு. அது வந்து அதுக்கு பொண்ணு, அது வந்து இதுக்கு பையன். ஓகே ஓகே. பொண்ணும் பையன் இருக்குது ரெண்டு. இல்ல சந்துரு வந்து ரொம்ப பொறுப்பான. நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்காம வேற ஆள் பார்க்க முடியுமா சார்? ஆமா நான் பாத்திருக்கேன். 2-3 நாள் பார்த்து வந்து சந்துருவோட கேரக்டர் இருக்குதா? அது எல்லாருக்கும் உள்ள இருக்கும். அது எல்லார்ட்டையுமே இருக்கும். அது கொஞ்சம் அது பண்ணும்போது நல்லா மிளகா மசாலா போட்டு அரைச்சி கையில வச்சிருக்கணும். மாறி மூஞ்சில அடிச்சு நாலுல இருந்து அப்படி பண்றது விட்டுடுவாங்க. அது கூட நீ வீட்டுக்கு போனா கூட அங்கே செட்டில் ஆகி இங்க வரக்கூடாது. அது ஒரு சட்டம் இருக்குது. அதனால வீட்டுக்கு போக மாட்டான். இங்கே இருப்போம். அங்க உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது. ஏன்னா சண்டை ஆகாத முன்ன போயிட்டு வந்துடு, சாப்பிட்டு வா விளையாடி வா சொல்லுவாரு. சண்டை ஆகி அந்த பக்கத்துல தாண்டிட்டு அவ்வளவுதான். அந்த வீட்டாண்டே இருக்கு. நீங்க வரக்கூடாது. நாளைக்கு பஞ்சாயத்து உட்காந்துடணும். பஞ்சாயத்து உட்காந்தானே உட்காந்துடணும் அன்னைக்கு. போட்டதான் நல்லா கொஞ்சம் வேகும். எறா போடணுமா? அதாவது அரிசி பாதி வந்த பிறகு எறா போடணுமா? இப்ப கொஞ்சம் ரெஃபான கறி இருந்தா நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டுடலாம். ஓஹோ. அரிசியும் கறியும் ஒன்னா போடலாம். இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டுன்றதால கொஞ்சம் அரிசி முதல்ல கொஞ்சம் வேகணும்னு அதுக்கப்புறம் போடலாம். ரொம்ப வேகணும் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் லிமிட்டா வேகணும். இது அரிசியோட சேர்ந்து இது வெந்துரும்ல. ஆமா. இதெல்லாம் கரைஞ்சிடாத? கரையாது இல்ல? கரையாது. தனியா இருக்குங்களா? தனியா இருக்குமா?
நல்லா பாருங்க மக்களே, எறா பிரியாணி இதுதான் சத்யா ஸ்டைல்ல. இப்ப அது எறா போட்ட உடனே அது எல்லாம் அப்படியே கலர் மாறுது. ஆமா, பிங்க் கலர்ல மாறிடுது. ஏன்னா தண்ணி சூடாகி போச்சு. இந்த மாதிரி அப்படியே கிண்டிட்டே இருப்பீங்களா? இப்ப கொஞ்சம் திக்னஸ் ஆவா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுமா? ஆமா, அது குழம்பவே ஆகணுமா? இவ்வளவு பேர் பிரியாணி வைட்டீங்க, எறா பிரியாணி வைட்டீங்க. பிரியாணி சாப்பிடுவீங்களா? கொண்டை என்ன என்ன கொண்டை இது? புஷ்பராஜா? புஷ்பராஜா? வேகணுமா? அதப்படி காலம்பி நாக்க புளி அப்படியே திக்கா காய்ச்சி ஊத்துறீங்க உங்களுக்கு. புளி ஊத்தோட கொஞ்சம் கலர் மாறுது. நம்ம எண்ணெய் போடும் போதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எண்ணெய் போடாம இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. உங்க பிரியாணி ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து குழம்பு சாமியலுக்கு வந்து எண்ணெய் தான் ஃபர்ஸ்ட் போடுவோம். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டோம்னா இது மாதிரி ஆயிடும். இது அரிசி எல்லாம் வேவாது, நல்லா இது ஆகாது. இதெல்லாம் ஆன உடனே நம்ம எண்ணெய் போட்டோம்னா சைட்ல எல்லாம் பிடிக்காது, நல்லா எண்ணெய் ஊறும். இப்ப நல்லா வேக வச்சு இறக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன பண்ணிட்டு இருக்கா? எண்ணெய் மட்டும் ஊத்துறோம். எண்ணெய் மட்டும் ஊத்துறோம்னா நம்ம இறக்கணும். உப்பு போட்டீங்களா? நல்லா வேகும் போது இப்ப அதை வந்து கிண்டிட்டே இருக்கணுமா? நம்ம களியெல்லாம் எப்படி கிண்டுறோம் அந்த மாதிரி கிண்டிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு பொங்கல் பதத்துக்கு வந்துருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனா இன்னும் கொஞ்சம் இதுவாகும், கெட்டி ஆயிடும். ரொம்ப டயர்ட் ஆயிரும் போல இருக்கு. அதை கிண்டிய கையெல்லாம் வலிக்கும் போல இருக்கு. எவ்வளவு கிண்டி அப்புறமா நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். எப்படி உங்க ஒப்பாட்ட தான் கத்துக்கீங்களா? உங்க ஒப்பா தான் சமைக்கிறது ஃபேமஸ் இல்ல, ரஞ்சன். ரெடியா? பிரியாணி ரெடியா? இறக்கலாமா? அப்படியே பத்தனாப்புல இறக்க பார்க்கலாம். கொஞ்சம் கலர் இதுக்கு எதுவும் சைடிஸ் எதுவும் வேண்டாமா சத்யா? வேண்டாம், உள்ளே இருக்குதா? பிரியாணி ரெடி. இன்னைக்கு ஒரு பொடி, ஒரு இறா எடுத்துக்காம இறா கரைஞ்சிச்சா? அப்படியே இருக்கு. ஆமா, அப்படியே இருக்குப்பா. இருக்குதா? பார்க்கும்போது என்னப்பா புரட்டாசி மாசம் ஆகி போச்சுப்பா. ஒரு நாள் செஞ்சிடலாம். ஒரு பிடி பிடிச்சிட்டு இருக்கலாம். ஆமா ஆமா ஆமா. அவ்வளவுதானா? ஓகே சார் சத்யா, சாப்பிட்டு பார்க்க முடியல, ரொம்ப சாரி. புரட்டாசி மாசம் இன்னொரு நாள் நம்ம இந்த மாசம் போட்டோம், நம்ம சாப்பிடலாம். சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நன்றி சத்யா.
ஓகே தேங்க்ஸ் எல்லாம் போய்க்க பாய் 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 திரிஷா பாய் சூப்பர்மா 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 சூப்பர் மத்தியா நீயே மறந்துட பத்தியா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ்